அவனுடைய செயல்பாட்டிலிருந்து ஒரு முஸ்லிம் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய குணாதிசயங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். முதல் கெட்ட குணம் என்னன்னா, அவன் தன்னை உயர்ந்தவனாக நினைத்துக் கொள்வான். இந்த உலகத்திலே வாழ தகுதியானவர்கள் யூதர்கள் மட்டும்தான் என்று சொல்லுவான். அவனுடைய நிறைய புத்தகங்கள் அதை எழுதி வச்சிருக்கிறான். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியான மனித இனங்களில் யாருங்க தகுதின்னு வந்தா, அந்த நாடு இந்த நாடு, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாங்கிற உயர் ஜாதியெல்லாம் சொல்லுவான் இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றான். உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் நாங்கள் மாத்திரம்தான், இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்களில் சிறந்தவர்கள் நாங்கள் தான். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம். இன்னொன்னு, அவனுடைய மூதாதையர்கள் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, நீங்கள் இறைவனினுடைய அருளை பெற்றவர்கள், சுவனவாசிகள், நீங்க என்ன பண்ணினாலும் இறைவன் உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டான், ஒன்னும் கேட்க மாட்டான் என்ற அந்த வார்த்தையை அவருடைய முன்னோர்கள் தூவி விட்டு போயிட்டான்.